குழந்தையே, இந்த நாளில் உன் அப்பன் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். இந்த பதிவினை நீ கேட்கின்றாயோ? அந்த நாளில் நீ கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன்னுடைய மனது விரும்புகின்ற மங்கள செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய மனது விரும்புகின்ற மங்கள செய்தியினை உன்னை தேடி வர வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு இந்த அருள் முழுமையாக கிடைத்திருக்க வேண்டும். அப்படியானால் என்னுடைய அருள் உனக்கு கிடைத்திருந்ததனால் மட்டும்தான் இப்பொழுது உன்னால் இதனை கேட்க முடிகிறது. உனக்கு என்ன தருகின்றேன் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் பேசுகின்ற வார்த்தைகள் உன்னுடைய செவி வந்து சேர்கிறது என்றால் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதை தொடுகிறது என்றால் என் அருள் உனக்கு இருக்கின்றது என்று நான் அர்த்தம். நான் உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் போல என்னை இந்த விடியலில் என் பிள்ளை உன்னுடைய மனது ஒரு நிமிடம் எங்காவது அலைபாய்கிறது என்றால் அந்த நொடி உன் மனதை கட்டுப்படுத்துகின்ற பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும். இதன் மீது நாம் ஆசைப்படக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை உன்னுடைய மனதுக்குள் நீ கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற பதிய பிரச்சனைகளை காரணமான மனதை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதுதான், மனதில் இருக்கின்ற ஆசை விட்டு கொடுக்க முடியாமல் இருப்பதுதான். ஒவ்வொருவருடைய மனதிலும் என்னவெல்லாம் ஆசை இருந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் வெளிப்படுத்த தெரியவில்லை. ஆசைகள் அடைவதற்காக வழி எங்கே இருக்கிறது என்று புரியவில்லை. அதனால்தான் உன்னிடத்தில் என்ன சென்றாலும் என்ன சொன்னாலும் அதை உடனடியாக நீ நம்பிவிடுகின்றாய். இது உனக்கு நல்லது என்று சொன்னாலும் உடனே என் குழந்தை அப்படியே அதனை நமக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி அதனை நீ உடனடியாக நம்பிவிடுகின்றாய். இதற்கு மேலும் நீ அடுத்த நிலையை அடைந்துவிடக்கூடாது என்று சிக்கிய சிகிச்சை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு ஒருவரும் நீ மேலே வந்துவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னோடு அவர்கள் பேசுகின்ற தருணங்களும் உன்னோடு அவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ நம்புகின்றபடியே தான் இருக்கின்றது. உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் அல்லவா இத்தனை காலமும் உன்னை நம்ப வைத்து உனக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கியவர்கள். இன்னும் அவர் போக்கை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் அதிலிருந்து கஷ்டப்பட்டது நீ. இப்பொழுது அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக உனக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் எப்பொழுதாவது இந்த நிலையில் இருந்து நீ மீண்டு வந்துவிடு. இப்பொழுதாவது இந்த நிலையில் இருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள துணிந்துவிடு. உன்னுடைய எண்ணங்களினால் தான் அந்த துன்பங்கள் உனக்கு வரக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய். என் பிள்ளையே, மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க வேண்டும். மங்களகரமான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நம்மை விட்டு தொடர்ந்து வர வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் என்றால் அதற்கு ஏற்ப உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அது எப்படி தெரியுமா என் பிள்ளையே? இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகு உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் அங்கே உச்சத்தை தொடர வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு கொடுக்க வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நீ நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை எல்லாம் விட்டு உனக்கு நடப்பது அத்தனையுமே உன்னுடைய நம்பிக்கை தான் என்பதை நீ நம்ப வேண்டும். இப்படியாக உன்னுடைய நீயே பெருமேற்றி கொள்ள வேண்டும். எப்படியாவது உன்னை நீயே உயர்வாக வர வைக்க வேண்டும். உன்னை மெருகேற்றி கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்துகின்ற விஷயம் யார் சொன்னாலும் உடனடியாக நமக்கு முந்தி அடுத்து கொண்டு வருகின்ற விஷயம் என்னவென்றால் அது உன்னுடைய கண்ணீர். இந்த கண்ணீர் துளிகள் அத்தனையும் விலை மதிப்பில்லாதது தெரியுமா?
எப்பொழுதும் நீ சிந்திக்கிறாயோ அப்பொழுது உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து அந்த அளவிற்கு அது இழுத்து சென்றுவிடும். உன்னை அதல பாதாளத்துக்குள் தள்ளிவிட்டு விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், தேவையில்லாமல் எந்த ஒரு சிந்தனைகளுக்குள் உன் மனதில் நீ இடம் கொடுக்காமல், உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன்னை சுற்றி என்ன விஷயம் வந்தாலும், என்னை போல இதை எதிர்கொள்ள யாராலும் முடியாது என்கின்ற மன உறுதியோடு நீ அந்த இடத்தில் நின்று பேச வேண்டும். என் பிள்ளையே, ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பின்வாங்கி செல்வதனால் இன்னும் உன்னை இவர்கள் அதிகமாக ஏளனப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல், இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒருபோதும் நீ வாய்ப்பு கொடுக்காமல், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை மங்களகரமான விஷயங்களையும் நிறைவேற்ற தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்றால், நான் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை நிறைவாக கொடுக்கிறேன் என்றால், நீ இந்த அப்பனை பிடித்த பிள்ளையாக மாறி செய்கிறாய் என்றுதான் அர்த்தம். அதனை சொல்கின்றார்கள், சொன்னீர்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேற வேண்டும் என்றுதான் நான் இப்பொழுது உறுதியாக உன் முன்னால் சொல்கின்றேன் என்றால், அதற்கு ஏற்றது போல நீ உன்னை தயார்படுத்தி கொள்கின்றாய். இவர்கள் சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளுக்கும் நீ செவி சாய்த்து விடாதே. என் பிள்ளையே, சரியான பாதையில் பயணிக்கின்றாய். என் பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஒருபோதும் தடமாறி சென்று விடாதே. என் குழந்தையே, நம் வாழ்க்கையில் இருக்குமோ என்று நீ பயந்து நேரம் ஏளனம் இப்படியாக நம்பி காலங்கள் சிலதான். நான் சொல்வது போல உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியதை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். உனக்கான முயற்சியை தர தொடங்கிவிட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வெற்றி என்றென்றைக்கும் உனக்கு மட்டுமே சொந்தமாக மாறப்போகிறது. நீ வேண்டும் என்றால் வேண்டும், வேண்டாம் என்றால் நான் உனக்கு நடத்தி கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இதுதான் உன் வாழ்க்கை என்று உன் கையில் ஒப்படைக்கின்ற விஷயம் யாராலும் என்னிடத்திலிருந்து பிடுங்கிவிட முடியாது. உன்னை வாழ்க்கையில் உச்சத்தில் அமர வைக்கவும் வாரை அப்பன் ஒரு நாளும் ஓய மாட்டேன் என் குழந்தை. அதனால் தான் எப்பொழுதும் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற, நான் உன்னிடத்தில் என்றென்றைக்கும் உனக்காக இருக்கின்ற இந்த நேரம். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்கள். தெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உன்னை பின்னி தொடர்ந்து கொண்டு வரும். அப்படி இருக்கும் பொழுது இக்கட்டான சூழ்நிலைகளை தாண்டி உனக்கான சோதனை எல்லாம் கடந்து நீ வெற்றிக்கு மிகவும் அருகில் வந்து விட்டது. ஒரு முறை நீ உணர்ந்து பார் என் பிள்ளையே. நீ நினைத்தது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் பெரிய தொடங்குகிறது என்று யோசிக்கின்றாயோ என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய உணர்வுகளை நன்றாக புரிந்து கொண்டவள் விட்டேன். அவ்வளவு எளிதாகவெல்லாம் உனக்கு எதையும் கொடுக்காமல் நான் சென்று விட மாட்டேன். வெற்றிக்கு நீ எவ்வளவு அருகில் இருக்கின்றாய் என்று உன்னால் வேண்டுமானாலும் உணர முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீ எவ்வளவு அருகில் இருக்கிறாய் என்று உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளையே, நான் சொல்லிவிட்ட வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள். நான் நடத்தி கொடுக்க போகின்ற விஷயம் சத்தியமான விஷயங்கள். இந்த வாழ்க்கையில் நீ உணரத்தான் போகின்றாய். எது வந்தாலும், எது நடந்தாலும், என்னவாக இந்த வாழ்க்கையில் மாறினாலும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென்று ஒரு எண்ணம், உனக்கென்று ஒரு மன அமைதி நிச்சயமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதை விட, எப்பொழுதும் எதையாவது பற்றி யோசித்து நீ உனக்குள் இருக்கின்ற நன்மையை விட்டு விடுவதை விட, எப்பொழுதும் ஒரே மனநிலையோடு அது தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பாக இருக்கட்டும். இறை நம்பிக்கை, இறை பக்தி ஒருவரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உயர்த்தும். இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் ஒருபோதும்
இந்த வாழ்க்கையில் தோற்று போகக்கூடாது. இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்திலும் கஷ்டங்களை சந்திக்கின்ற மனதைரியம் வந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்பார்த்த இந்த அப்பனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, சர்வ நிச்சயமாக நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள். மங்களகரமான நிகழ்வு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது. உன்னை நல்வழிப்படுத்த இந்த சூழ்நிலைகள் உன்னை உச்சத்திற்கு அழைத்து செல்கின்றது. நல்ல விஷயம் நிச்சயமாக இனியும் நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. வாக்கினை கேட்டு என் பிள்ளை அத்தனை சத்தியமாகும் என்பதை நீ மனநிறைவாக நம்ப வேண்டும். எல்லாவற்றும் நடந்துவிடும் என்று நீ நம்ப வேண்டும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 10 நிமிடத்தில் ஒரு விஷயம் உன் முன்னால் தெரிய வரும். அது உன்னுடைய வாழ்க்கையில் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாற்றிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தைக்கு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நீ பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது இந்த அப்பனுடைய விருப்பமும் கூட. அதனால் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.